வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். அடுத்த வாரம் கிருஷ்ண ஜெயந்தி வருது. கிருஷ்ண ஜெயந்திக்கு ரொம்ப ஸ்பெஷல் இது சீடை தான். உப்பு சீடை, இனிப்பு சீடை, அப்பம், அவல் பாயசம், அவல் லட்டு, இந்த மாதிரி முறுக்கு இதெல்லாம் தான் செய்வாங்க. ஆனால் எல்லாருக்குமே இந்த சீடை செய்கிறதுல ஒரு ஆசையும் இருக்கும், அதே நேரத்தில் ஒரு பயமும் இருக்கும். எதுக்கு? சீடை வெடிச்சுடுமோ அப்படின்னு அந்த பயம் எல்லாருக்கும் இருக்கும், எனக்கும் இருந்துச்சு. ஆனால் ஒரே ஒரு தடவை இந்த சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இது ரொம்ப ஈஸிங்க. ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே அருமையாக தைரியமாக நீங்கள் சீடை செய்யலாம். இன்றைக்கி உப்பு சீடை சின்ன சின்ன டிப்ஸோட வெடிக்காமல் பயம் இல்லாமல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க இப்போ நம்ம கிச்சன் போகலாம். இன்றைக்கி நான் ரொம்ப ஈஸியாக சிம்பிளான ஒரு உப்பு சீடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். நான் இன்றைக்கி கடையில் வாங்கின அரிசி மாவில் தான் செய்ய போகிறேன். அரிசி மாவு ஒரு 250 கிராம் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய், ஒரு 75 கிராம் அளவு பொட்டுக்கடலையை பொடிச்சு வச்சுருக்கேன், ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு 150 ml தேங்காய் பால், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், உப்பு, அப்புறம் பொரிக்கிறதுக்கு எண்ணெய். இதுதான் தேவையானது. முதல்ல நம்ம ஒரு வாணலி வச்சுப்போம். அடிகனமானது. இது கடை மாவு, கடையில் வாங்கின அரிசி மாவு தான். அதில் ஒரு 1/4 கிலோ 250 கிராம் எடுத்திருக்கேன். மிதமான தீயில் வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இந்த மாவை நம்ம வறுத்துக்கலாம். கலர் மாறிடக்கூடாது. கையில் இப்படி மாவை பிடிச்சிங்கன்னா எடுத்து பார்த்திங்கன்னா கை பொறுக்கிற சூடு, அந்த சூடு வர்ற அளவுக்கு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே கிளறி விட்டால் போதும். ரொம்ப நேரம் வறுத்திங்கன்னா கலர் மாறி போயிடும். அதனால் ஜஸ்ட் லேசாக நம்ம வறுத்துடலாம். பொட்டுக்கடலை நான் ஒரு 100 கிராம் பொட்டுக்கடலை மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக பிடிச்சி வச்சுக்கிறேங்க. இப்போ கையில் பிடிச்சி பாருங்கள், அந்த சூடு இருக்கும், அவ்வளோ இருந்தால் போதும். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஸோ 250 கிராம் இந்த அரிசி மாவு கூட 75 கிராம் பொட்டுக்கடலை பொடி அதையும் சேர்த்துட்டு நல்லா சலிச்சிடுவோம். கொஞ்சம் ஆற விட்டுட்டு அப்புறம் சலிச்சுக்கோங்க. 2 தடவை சலிங்க. இது ஒரு ஃபஸ்ட்டு டிப்ஸே இது தான். சின்ன சின்ன கப்பி எதுவும் இருக்கக்கூடாது. அந்த கட்டியாக இருக்கிறது, அந்த கப்பி எதுவும் இல்லாமல் 2 தடவை சலிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சீடை வெடிக்காது. நான் இப்போ இந்த மாதிரி 2 தடவை சலித்து அதை இந்த பாத்திரத்துலேயே போட்டுட்டேன். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இதில் நீங்கள் சீரகமும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம், அப்படி இல்லைன்னா கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு, எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இது 3த்தில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. லேசாக உருக்குன 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் அதையும் சேர்த்துடுங்க. ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக பெருங்காயத்தூள், நல்ல தூள் பெருங்காயமாக இருக்கணும், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வச்சுருக்க தேங்காய் பாலில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து 150 ml நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு பால் தான் இது. சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கிங்க. சப்போஸ் ஏன்னா அரிசி ஒரு அரிசி மாவுக்கு தகுந்த மாதிரி அந்த தேங்காய் பால் உங்களுக்கு இழுக்கும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு, பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்து வச்சுடுங்க. அப்படி தொட்டு பார்த்திங்கன்னா கையில் மாவு ஒட்டாது. அந்த மாதிரின்னா மாவு இப்போ உங்களுக்கு ரெடி. இதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம இதை உருட்டிக்கலாம். சீடைக்கு உருட்டும் போது குலோப் ஜாமுனுக்கு உருட்ட மாதிரி நல்லா அந்த வெடிப்பே இல்லாமல் உள்ளங்கையில் வச்சு அழுத்தி அப்படிலாம் உருட்டக்கூடாது. அப்படியே விரலில் 4 விரல்லையும் அப்படியே பட்டும் படாமல் உருட்டணும். அதுதான் வெடிக்காமல் இருக்கிறதுக்கு டிப் நம்பர் 2. நம்மளை விட சீனியர்ஸ் எல்லாம் ரொம்ப வருஷமாக இதுக்கு சொன்ன ரேவதி சண்முகம் அம்மா, அப்புறம் இவங்க யோகாம்பாள் மாமி, அப்புறம் நம்மளுடைய நிறைய செஃப்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, வெங்கடேஷ் பட் சார், இவங்கெல்லாம் நிறைய ரெசிபீஸ் இதில் போட்டு நிறைய டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுலேருந்து நம்மளும் எடுத்துகிட்டு நம்ம ட்ரை பண்ணி ஒரு தடவை பார்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் நீங்கள் பயம் இல்லாமல் செய்யலாம். உருட்டி முடித்தோன்னே முக்கியமான டிப் இது தான். ஒரு சின்ன டூத் பிக்கோ இல்லை இந்த மாதிரி நல்ல சுத்தமான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் புது பின்னு அப்படி வச்சு எல்லா சீடையிலையும் ஒரு 2 ஓட்டை போட்டு விட்டுட்டிங்கன்னா இந்த எண்ணெய் உள்ளே போய் பொரியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 100% உங்கள் சீடை வெடிக்காது. ஆனால் சுத்தமான பின்னாக இருக்கணும். ரேகா பின்னில் குத்த சொன்னா அப்படின்னு சொல்லி ஏதாவது துருபிடிச்ச பின்னில் எடுத்து குத்திடாதீங்க. நல்ல சுத்தமான நல்ல குவாலிட்டியான பின், அப்படி இல்லைன்னா டூத் பிக், அதை வச்சு ஜஸ்ட் 2 ஹோல் போட்டு விட்டிங்கன்னா போகிறோம். இப்போது நம்ம சீடெல்லாம் உருட்டி ரெடியாக வச்சாச்சு. கடல் எண்ணெயில் பொரிக்க போகிறோம்.
ஸோ கடலெண்ணெயில் பொரிங்க முடிஞ்ச அளவுக்கு. அப்படி இல்லை, கடலெண்ணெய் இல்லை அப்படின்னா அடுத்த ஆயில் ஆப்ஷன் நீங்கள் போய்க்கலாம். பட் முக்கால்வாசி இந்த பலகாரங்கள் எல்லாமே கடலெண்ணெயில் செஞ்சால் தான் உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சோன்னே மிதமான தீயில வச்சுப்போம். வச்சுட்டு நம்ம உருட்டின சீடையெல்லாம் உள்ளே தூக்கி போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ போடும்போது கொஞ்சம் ஹை ஃப்ளேம், கொஞ்சம் அப்படி அந்த ஹீட் இருக்கணும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக மிதமான தீக்கும் கம்மியாக தான் இருக்கணும். ஏன்னா 10லேருந்து 12 நிமிஷம் குறைஞ்சது அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் இது பொரியணும். அப்போ தான் நல்லா உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வெளியில் நல்லா கிறிஸ்பியாக பொறுன்னும் சாப்பிட்றதுக்கு நல்லா உள்ள மாவெல்லாம் வெந்து நல்லாயிருக்கும். அது ரொம்ப முக்கியம். ஆனால் ரொம்ப ஹையில் வச்சு போட்டிங்கன்னா மேலே மட்டும் கரிஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் ஃபுல்லாக சிம்மருக்கும் கொஞ்சம் ஃப்ளேம் அதிகம் வச்சுட்டு இந்த மாதிரி அப்படியே பரட்டி விட்டுங்கன்னா சூப்பரான சீடை பாருங்கள். தைரியமாக பண்ணலாம், நீங்கள் கண்டிப்பாக வெடிக்காது. ஸோ இந்த 4 டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டிங்கன்னா நல்லா கரை முறுமுறுன்னு அருமையான உப்பு சீடை ரெடி. குழந்தைங்கள்லேருந்து இது சில பேர் வந்து இதுக்கு உளுந்த மாவு கூட சேர்ப்பாங்க. நான் வந்து பொட்டுக்கடலை மாவில் செய்யும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும். அதே நேரத்தில் இந்த கடமுடன்லாம் இல்லாமல் சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்க, அப்புறம் நீங்களும் ஒரு சீடை ஸ்பெஷலிஸ்ட் ஆகிடுவீங்க. பயம் இல்லாமல் சீடை செய்யலாம். செஞ்சு பாருங்கள். சூப்பரான மொறு உப்பு சீடை ரெடி. கிருஷ்ண ஜெயந்திக்கு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயில் எல்லாம் கொடுத்துருக்கேன். இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோட மறுபடியும் பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.